கிரெடிட் கார்டை பயன்படுத்துவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு லோன் கூட நீங்கள் வாங்க முடியாமல் போயிடும். அது என்ன தவறுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிரெடிட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பலவிதமான நன்மைகள் இருக்க தான் செய்யுது. அது கரெக்டான டைம் பீரியடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி அந்த டைம் பீரியடுக்குள்ளே அவங்க கொடுத்த அமௌண்ட்டை கொடுத்த டைமுக்குள்ளே நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ அப்படி பே பண்ண முடியலன்னா நீங்கள் எங்கேயுமே லோன் எடுக்கவே முடியாது. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இதனால் நீங்கள் எந்த ஒரு கடனையுமே வாங்க முடியாமல் போயிடும் ஃப்யூச்சரில். அதாவது கிரெடிட் லிமிட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் டியூரேஷன் கொடுப்பாங்க. அதாவது லோன் கட்டுவதற்கான கால அளவுகள்னு சொல்லி இருக்கும். 45லேருந்து 50 நாள் நமக்கு டைம் பீரியடு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற பட்சத்தில் மேலும் பார்த்திங்கன்னா அந்த டைம் பீரியடுக்குள்ளே நம்ம கட்ட முடியலன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இஎம்ஐயாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அப்படி இஎம்ஐயும் நம்ம செலுத்தாமல் போயிட்டோம்னா, ஒரு நாள் தவறி செலுத்தினா கூட நமக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் போடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சார்ஜஸ் போட்டு நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரையும் பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கம்மியாயிரும். எதிர்காலத்தில் அதாவது ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த ஒரு லோனுமே எடுக்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த அபராத கட்டணத்துக்கு ஜிஎஸ்டி வேறு வசூல் பண்ணுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா வட்டிக்கு மேலே வட்டி இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமான வட்டி போகிறப்ப நீங்கள் அதை கண்டிப்பாக செலுத்தி தான் ஆகணும். மேலும் உங்களுடைய கிரெடிட் கார்டில் ரிட்டன் ஆஃப் ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் மென்ஷன் ஆகி ரிமார்க் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு லோனுக்குமே அப்ளை பண்ண முடியாது. கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லோனுக்கே ட்ரை பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்டில் வாங்கின கடனை கரெக்டான டைம் அந்த டைம் பீரியடுக்குள்ளே செலுத்திடுங்க. அப்படி இல்லைனா இஎம்ஐ டைமுக்குள்ளே நீங்கள் அதை ரீபேமெண்ட் பண்ணிடுங்க. அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அபராத கட்டணம் விதிக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோர்லேயும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க இந்த தப்பை மட்டும் ஒரு நாளும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.